வணக்கம். இந்த 2-3 நாளா ஒரு பெரிய டிவோர்ஸ் கேஸ் வந்து சோசியல் மீடியால பயங்கரமான வைரலா போயிட்டு இருந்தது. அது வேற யாரும் இல்ல, நம்ம சின்ன வயசுல பார்த்து ரசிச்ச ஒரு நடிகர். அது மட்டும் இல்லாம இப்ப டிவிகே லீடர் அண்ணன் விஜய் அவர்களோட இதுதான். இப்போ இதுல எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, நிறைய பேர் அவங்களோட விமர்சனங்கள் வச்சிருந்தாங்க. ஏன்னா இதோட பர்சனல் லைஃப் நிறைய பேர் விமர்சனங்களை வச்சாங்க. அப்ப எனக்கு நான் இந்த வீடியோ மேக் பண்ண நினைக்கல. பட் இந்த வீடியோ பாருங்க. ஆயிரம் தங்கச்சி இருக்கிறோம், ஆயிரம் அக்கா இருக்கிறோம், பொண்டாடியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். யார் வேணா போட்டுட்டு போட்டு தலை. இந்த தங்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க இன்னைக்கு வந்து தங்கையா இருப்போம், நாளைக்கு அக்காவா இருப்போம், அதுக்கப்புறம் அவங்க பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போவோம்னு சொல்லியிருக்காங்க. நாளைய சமுதாயத்துக்கு இவங்க என்ன எடுத்துட்டு போய் சேர்க்கறாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ணனோட முதல் கொள்கை என்னது? நாளைக்கு நம்ம பெண்களோட உரிமைக்காக போராடுவோம், பெண்களுக்கு நீதி கிடைக்கிறதுக்காக போராடுவோம்னு சொன்ன அந்த தலைவரோட கட்சியிலே இருந்துட்டு இப்ப சொல்ற பதில் பாத்தீங்களா? இதுவே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம டிவிகே லீடர் அண்ணன் விஜய் வந்து ஒரு கட்சியில இல்ல, ஒரு ஆக்டரோ இல்ல, ஒரு சாமானிய மனிதரா இருக்கிறாங்கன்னா, இதே மாதிரி வேற ஒரு பெண் வந்து இந்த கம்ப்ளைண்ட் வச்சிருந்தாங்கன்னா நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணிருப்போம்? இது உண்மையோ பொய்யோ, இது கோர்ட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா இந்த கோர்ட் தான் டிசைட் பண்ணுமே தவிர மக்களாகிய நம்மளும் சோசியல் மீடியா டிசைட் பண்ணக்கூடாது. ஒரு தரப்பினர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிவோர்ஸ்ல என்ன நடக்குதுன்னு சொல்லி விவரிச்சிருக்காங்க. இன்னொரு தரப்பினர் என்ன பாத்தீங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட அந்த விக்டிம் சங்கீதா அவங்கள பத்தி விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க கை வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே மனதளவுல புண்படுத்தல சொல்லியிருக்காங்க. எங்க ஃபேமிலி கோர்ட்டே ஒரு டிவோர்ஸ் பெட்டிஷன் அப்ளை பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேரை ரிவீல் பண்ணாது, எக்ஸன் போட்டு தான் ரிவீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட டிக்னிட்டி இருக்கு. சோசியல் நாளைக்கு குழந்தையோட எதிர்காலத்தையும் அவங்க ரெண்டு பேரோட எதிர்காலத்தையும் கருதி இதை வெளியிட மாட்டாங்க. இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரோ இதை எடுத்து லீக் பண்ணதே தவறு. அதுவே ஒரு குற்றம் தான். இந்த வீடியோ போறதுக்கு முக்கியமான காரணமே எனக்குள்ள ஒரு மன வருத்தம் தான் இருக்கு. ஏன்னா இப்ப யோசிச்சு பாருங்க, இவங்க பேசுறதை வச்சு இவங்க என்ன சொல்ல வராங்க? நமக்கு பிடிச்ச ஒரு நபரு, வசதி அந்தஸ்து இருக்க ஒரு நபருக்கு அகேன்ஸ்டா நியாயமான ஒரு வழக்கு எடுத்து வந்து வச்சாலும் நான் வந்து அவங்களதான் தண்டிப்பேன். அப்ப நீங்க எந்த ஆட்சியை நீங்க எதிர்த்து பேசுறீங்களோ அதே மாதிரிதான் நீங்க ஒரு எக்ஸாம்பிள் காட்டுவீங்க சொசைட்டில. இந்த வீடியோல நம்ம சொல்ல வரது என்னன்னா, இது ரெண்டு பேருக்கான பர்சனல். ஏன்னா அவங்களே அவங்க டிவோர்ஸ் பெட்டிஷன்ல பேரா 25 நீங்க பாத்தீங்கன்னா இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் கேட்டிருப்பாங்க. யாருமே இல்லாம பாதிக்கப்பட்ட ரெண்டு பேர் அவங்களோட அட்வொகேட்ஸ் மட்டும் தான் கோர்ட் ஹால்ல இருப்பாங்க. சோ அதுதான் இன் கேமரா ப்ரொசீடிங். மெயினா இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் கோர்ட் எது கொடுப்பாங்கன்னா, இந்த செக்ஷுவல் அஃபென்சஸ்க்கு, டிவோர்ஸ் கேசஸ்க்கு, சைல்டு வெல்ஃபேருக்கு. ஏன் அதை கொடுக்குறாங்கன்னா, நாளைக்கு இந்த சமுதாயத்துல வந்து அவங்களுக்கு ஒரு டிக்னிட்டி மரியாதை இருக்கு, அது வெளியே தெரிஞ்சிடக்கூடாது இவங்களுக்கு நடக்கிற கண்டஸ்டட் டிவோர்ஸ்னாலன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சோ இல்ல நான் சொல்ல வருது என்னன்னா, இது அவங்களோட பர்சனல் மேட்டர். பர்சனலையும் ப்ரொஃபஷனலையும் என்னைக்குமே நீங்க வந்து மிங்கிள் பண்ணாதீங்க. அவங்களோட பொலிட்டிக்கல் கெரியர் தனி, நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி அவங்க கேட்டுக்கிட்டபடியே இது அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ், இது நம்ம கொடுக்கலாம். இதை விட்டுட்டு இல்ல டிவோர்ஸ் எதுக்கு? எவ்வளவு எக்ஸாம்பிள் இருக்கு டிவோர்ஸ் கேஸ் கருத்து எல்லாரும் பேச வேண்டியதானே. ஏன்னா இன்னைக்கு இந்த தலைவரை பத்தி நம்ம பேசணும். இதுவே அந்த தலைவர் இடத்துல சங்கீதா அவங்களும் இப்போ இந்த சங்கீதா இடத்துல தலைவரை நம்ம வச்சு பார்த்தோம்னா. நன்றி. இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்க லீகல் கட்சி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, டூ ஃபாலோ பண்ணுங்க.